தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கூடலூர் அருகே தொரப்பள்ளி சாலையில் உலா வந்த காட்டு யானையால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். தொரப்பள்ளி பகுதியில் குடியிருப்புகளிலும் சாலையிலும் காட்டு யானைகள் அடிக்கடி உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொரப்பள்ளி சாலையில் ஒற்றை யானை திடீரென புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பொதுமக்கள் யாரும் அதற்கு இடையூறு செய்யாததால் சாலையில் வந்த காட்டு யானை வனப்பகுதியை நோக்கி சென்றது. உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் சென்ற வனத்துறை வாகனங்களுக்கு இடையே திடீரென புலி ஒன்று கடந்து சென்றதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தெப்பக்காடு வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகளை அழைத்துக் கொண்டு 3 வனத்துறை வாகனங்கள் சென்றன. அப்போது யாரும் எதிர்பாராத நிலையில் புலி ஒன்று புதரிலிருந்து வெளியில் நடந்து வந்தது. புலியை கண்டதும் வனத்துறை வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. அப்போது அந்த புலி வனத்துறை வாகனங்களுக்கு இடையில் சாலையை கடந்து சென்றது. அதனை கண்ட சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 6,38,000 ரூபாய் மதிப்பிலான 201 கிராம் தங்கத்தை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த பயணிகளிடம் மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த ரஷீத் உசைன் என்பவர் மறைத்து எடுத்து வந்த 6,38,000 ரூபாய் மதிப்பிலான 201 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையை ஏற்று ஸ்ரீரங்கம் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு முடிவை கைவிட்டனர். குடிமனை பிரச்சினை தீர்க்கப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஸ்ரீரங்கம் மக்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் ஸ்ரீரங்கம் வருவாய் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. 10,000 குடும்பங்கள் வசிக்கும் இடம் கோயிலுக்கு சொந்தமானது என்று நிர்வாகம் தரப்பில் உரிமை கொண்டாட அரசு புறம்போக்கு நிலம் என்று கூறும் பொதுமக்கள் பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இவ்விவகாரம் தொடர்பான வழக்கில் வரும் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. மதுக்கடைகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கள்ளச்சந்தையில் மது விற்ற 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். நேரு நகரை சேர்ந்த சின்னத்தாயி மற்றும் செந்தாமரை ஆகிய இருவரும் வீட்டில் பாட்டில்களை வைத்து கள்ளத்தனமாக மது விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் மறைத்து வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 742 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மது பாட்டில்களை விற்பனை செய்த 2 பெண்களையும் அவர்கள் கைது செய்தனர். மக்களவைத் தேர்தலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி பெரம்பலூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகள் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராமசுப்பிரமணிய ராஜா தொடங்கி வைத்தார். அப்போது 100 விழுக்காடு வாக்குப்பதிவின் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் ஏந்திச் சென்றனர். திருச்செந்தூரில் உள்ள உச்சிமகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இங்குள்ள செல்வசுந்தர விநாயகர் அன்பிற்பிரியாள் அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் கடந்த 15ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின. இந்நிலையில் இன்று 4 கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் கும்ப கலசங்கள் விமான தளத்திற்கு எடுத்து வரப்பட்டன. இதையடுத்து சிவாச்சாரியர்கள் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் பணியின் போது கிரேனிலிருந்து விழுந்து ஒப்பந்த தொழிலாளர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மனைவிக்கு பணி வழங்க கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புளியம்பட்டியை சேர்ந்த இன்பராஜ் என்பவர் கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வந்தார். 3வது அணு உலை அமைப்பதற்கான பணியில் நேற்று ஈடுபட்ட அவர் கிரேனில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முயன்றபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து அவரது மனைவி ஜப அன்னபூரணத்திற்கு பணி வழங்க கோரியும் அவரது குடும்பத்துக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தியும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து அணுமின் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கோழி இறைச்சி கடையிலிருந்து கெட்டுப்போன கோழி இறைச்சியை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருமங்கலம் தெற்கு தெருவில் உள்ள தனியார் கோழி இறைச்சி கடையில் நகராட்சி சுகாதார அலுவலர் சீனிவாசன் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கெட்டுப்போன 500 கிலோ கோழி இறைச்சியை குளிர்பதன பெட்டியில் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து கோழி இறைச்சியை பறிமுதல் செய்து அடித்தனர். மேலும் தனியார் கோழி இறைச்சி கடையின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருமுலைப்பால் விழா 11ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான 8ஆம் நாள் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது.
இன்று காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு விநாயகர், முருகன், சுவாமி, அம்பாள் மற்றும் திருஞான சம்பந்தர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 வீதிகளிலும் வலம் வந்து நிலையை அடைந்தது.